ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேர்தல் 2026 பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. மிச்சம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் பீக் இன்னைக்கு ஒரு நாள் விட்டால் 21 ஏப்ரல் 21 நாளையோடு ஒட்டுமொத்தமாக தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. 2 நாட்களில் நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஜனநாயக கடமையை செய்ய இருக்கிறீர்கள், செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாமல் வாக்களிங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே வாக்குப்பதிவு கூடும். அது தாண்டியே மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் வரணும். நார்மலாக தமிழ்நாட்டில் ஒரு 70% வாக்குப்பதிவு நடக்கும். இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு கேரண்டியாக ஒரு 75லேருந்து ஒரு 77 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் மக்களுடைய மனமும் வாக்களிப்பதன் மூலமாக அது ஒரு 80% தாண்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அவள். 80-85% மேலே போனால் தான் ஒரிஜினலான ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு முக்கியமான காரணம் இந்த முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுங்கிறது வலுவான மும்முனை போட்டியை சந்திக்குது. ஸோ 3 கடும் போட்டியாளர்கள் இருக்கும்போது பெரிய அளவில் போட்டியை கொடுக்கும்போது அதிகமான பர்சன்டேஜ் தான் ஒரு கிளாரிட்டி விடும். இல்லாட்டி ரொம்ப 28% 30% வாங்கினவர்கள்லாம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஸோ நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு 40% 45% வாக்குகளை பெற்றவர்கள் ஆட்சியை பிடிக்கணும். ஒரு 80-85% வாக்குகள் போக வேண்டியிருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம சாணக்கியால தொடர்ந்து நம்ம சர்வே நடத்திட்டே வந்தோம். ஒரு 2 சர்வேயில் நம்ம தினமலர் நாளிதழோடு இணைந்து சர்வே பண்ணோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைச்சதுன்னா, நிறைய நம்பரில் நம்மளால் சர்வே பண்ண முடிஞ்சுது. தினமலரோடு நம்ம இணைஞ்சு பண்ணக்கூடிய 2வது சர்வே அண்ட் ப்ரைம் சர்வே நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக எலெக்ஷனுடைய எட்ஜில் நம்ம இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் மாதம்னா 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம களத்தில் இருந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 20ஆம் தேதி. ஸோ இவ்வளவு லேட்டஸ்ட்டாக நடத்தப்பட்ட சர்வே, வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் நடந்து தேர்தல் அறிக்கை தாவேக்காவே தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லா வேலையும் முடித்த பிறகு நம்ம களத்தில் போய் நின்று பார்க்குறோம். அப்போ எல்லாத்த பற்றின ஒரு தெளிவான பார்வை, மக்களுடைய என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சர்வே க்ளோஸ் டு ஃபேக்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப தினமாக நம்புகிறோம். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த முறை சர்வே நடத்தின பார்த்தீங்கன்னா 25,691 வாக்காளர்கள்ட்ட. கடந்த முறை நம்ம இதற்கு முந்தைய தேர்தலில் மார்ச் மாதம் நம்ம கருத்து கணிப்பு நடத்தினோம். அதில் 19,305 பேர் நம்ம அதில் சாம்பிள் சைஸாக இருந்துச்சு. அதை விட இன்னும் ஒரு 6,000 பேர் கூட நம்ம தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தொகுதியில் நம்ம ஈடுபட்டு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாம்பிள் சைஸ் நம்ம சாணக்கிய ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ரொம்ப பெரிய அளவில் லார்ஜஸ்ட் சாம்பிள் சைஸ் தான். ஸோ 25,691 ஒரு பெரிய சாம்பிளாக நம்ம கேரண்டியாக நம்ம பார்க்க முடியும். இது எங்கெங்கே நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயது கீழே ஒரு அந்த ஒரு டெமோகிராஃபிக்கல் டெனாமினேஷன் சொல்லுவாங்கள்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது கீழே நம்ம பார்த்தவங்களில் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் நம்ம பார்த்தவங்கள 21%, 25 to 50 வயசு கீழே இருக்கிறவங்க 55% பேரும், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 24% பேர். கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினல் டெமோகிராஃபிக் டிஃபரன்ஸ் எப்படி ஏஜ் வைஸாக எப்படி இருக்குதோ அதை மோஸ்ட்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நாட் எக்ஸாக்ட்லி, பட் இது 20 வயசு கீழே எத்தனை பேர் இருக்கணும், 50 வயசு கீழே எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. நம்ம யாரெல்லாம் நேரில் எதிர்கொண்டோமோ அவங்கள பார்த்து வந்தது. ஸோ அதுவும் ஈக்குவலாக வந்திருக்கு. கடந்த முறை போலவே நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். எங்கெங்கே நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொகுதியில் நடத்திருக்கோம். நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம சாம்பிள் ஒவ்வொரு 234 தொகுதியில் 228 தொகுதிகள் கிட்ட நம்ம போயிருந்தோம். அதில் 150க்கு மேலே ஒரு சாம்பிள் இருக்கக்கூடியது நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 150க்கு மேலேயாவது ஒரு தொகுதியில் சாம்பிள் இருந்தால் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரோம். அப்படி பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரம், அரக்கோணத்துலேருந்து ஆலந்தூர், ஆவடி, ராசிபுரம், ராணிப்பேட்டை, ராயபுரம் வரைக்கும், இந்த பக்கம் ஈரோடு கிழக்கு, மேற்கு, உசிலம்பட்டி, எழும்பூர், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், இந்த பக்கம் காட்பாடி, அண்ணன் துறைமுகம், கிணத்துக்கடவு, கிருஷ்ணகிரி, கிருஷ்ணராயபுரம், குன்னம், கூடலூர், கெங்கவல்லின்னு எல்லா இடத்துலையும் நம்ம டிராவல் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம நிறைய தொகுதிகள் இன்னும் கூட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் நீங்கள் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கக்கூடியது, கோயம்புத்தூர் தெற்கு, வடக்கு, இன்னும் மோஸ்ட் வாண்டட் தொகுதிகள். சங்ககிரிலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் தெற்கு, சோழிங்கநல்லூர், சோளிங்கர், அப்புறம் தஞ்சாவூர், தளி, தியாகராயனர் எல்லாமே அகர வரிசைப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. திருப்பரங்குன்றம், திருப்பூர் தெற்கு அண்டு திருமங்கலம், இந்த பக்கம் நாகர்கோவில், நாகப்பட்டினம், நத்தம், மேலே பார்த்தீங்கன்னா திருமையம். நம்ம ரகுபதி அவர்கள் வருவாரா இல்லையா போகிறோம்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கக்கூடிய இடம், திருவள்ளூர், திருவாடனை, இந்த மாதிரி நிறைய தொகுதியில் நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் வச்சிருக்கீங்களா? ஓகே. நாங்குநேரி, நாமக்கல், பட்டுக்கோட்டை, பரமத்தி வேலூர், கீழே பூந்தமல்லி அண்டு பெரம்பலூர், பெரம்பூர். ரெண்டுமே பெரம்பூர் உங்களுக்கு தெரியும். 2 வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருப்பீங்க. முன்னாடி பெரம்பூரா பழம்பூரான்னு எங்கள் ஊருக்கே நிறைய சொல்லுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரா ஸ்ரீபெரும்புதூரா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது மாதிரி பெரம்பலூரா பெரம்பூரான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பெரம்பூருங்கிற பேர்த்தோடனே பேரை சொன்னோடனே தரம் எழுதி வழங்க பார்க்குறீங்க. ஸோ பேராவூரிலேருந்து மானாமதுரை, முதுகுளத்தூர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், விழுப்புரம், வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு நிறைய தொகுதிகள் கடைசியில் நம்ம ஊரோட சேர்த்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வழக்கமாக நம்ம ஒரு கேள்வி கேட்போம் நம்ம மக்கள்கிட்ட. நம்ம நேரடியாக சர்வேக்கு போகும்போது என்ன கேள்வி கேட்போம்னா, கடந்த மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு. ஸோ முந்தின எலெக்ஷனில் யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு முதல் கேள்வி. ஏன் அப்படின்னா அந்த ஓட்டிங் பேட்டர்ன் லாஸ்ட் எலெக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு மாறி இருக்கா அப்படிங்கிறது. டிஎம்கே ஓட்டர்ஸ் டிஎம்கே இருந்திருக்காங்களா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸுக்கு மாறி இருக்காங்களா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். எல்லா கட்சியுமே. ஸோ லாஸ்ட்
லாஸ்ட் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. மோஸ்ட்லி இதுக்கான ஆன்சர் சரியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற கொஞ்சம் மாற்றி பற்றி சொல்லுவாங்க. ஆனால் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க 99% வந்து ரொம்ப சரியான ஆன்சராக தான் இருக்கும். நம்ம கடந்த மக்களவைத் தேர்தல் யாருக்கு வாக்களிச்சு கேட்டிருந்த போது நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு 7% பேரும், முதல் முறை வாக்களி இப்போதான்ப்பா ஓட்டே போட போகிறோம் நாங்கள்லாம் வந்து இப்போ யாருக்கு வாக்களிக்க போகிறோன்னு பாரு, இளைய தலைமுறை பூரா யாருக்கு வாக்களிப்போன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11% பேரும், அதிமுக கூட்டணி நாங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் வாக்களிச்சு சார், அதிமுக கூட்டணி அந்த பாஜக சேர்ந்து, கடந்த முறை பாஜக தனியாக இருந்தால் கூட அதிமுக பாஜக ரெண்டு சேர்த்து சொன்னவங்க 38% பேரும், நாங்கள் டிஎம்கே கூட்டணி தான் வாக்களிச்சோம்னு சொல்லுவாங்க 44% பேர் இருக்கும் பார்க்கலாம். ஸோ இது வந்து கடந்த மக்களவைத்தோட ரிசல்ட்டோடய பொருந்தி போதுங்கிற நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சாக்க போயிடும். இது வந்து 8% 7 to 8 வாங்கியிருந்தார் நாம் தமிழர். முதல் முறை வாக்காளர் 11 பேர். இந்த 38 இந்த 44 ரெண்டுமே வந்து லாஸ்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்டை 24 ரிசல்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தா நாம் கேட்ட முக்கியமான கேள்வி, தமிழகத்தை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்துகிறா. நம்ம வந்து எல்லாருமே எப்பவுமே அடிக்கடி சொல்லுவாங்க, திமுக கூட்டணியில் மத்திய அரசு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, பாரபட்சமாக நடத்துது, மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துது, ₹1 கொடுத்தா 27 பைசா தான் கொடுக்குது, எய்ம்ஸுக்கு பதிலாக செங்கலை தான் காட்டுது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சாரம் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் டீலிமிட்டேஷன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த மகளிர் மசோதான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. உண்மை ஒரு பக்கம் இருக்குது. அவருடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பார்க்குறோம். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா பாரபட்சமாக நடத்தாங்க கேட்டபோது ஓரளவு அப்படி தாங்க இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லைங்க, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 29% பேரும், இல்லை வஞ்சிக்கவில்லை ரொம்ப சரியா நடத்துது அப்படின்னு 35% பேர் ரொம்ப சர்ப்ரைசிங்லி ஆமா வஞ்சிக்குது உண்மைதான் டிஎம்கே சொல்றது அப்படின்னு ஒரு 36% பேரும் ஈக்குவலா 36 35 ஈக்குவலா இருக்கிற பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு 29% பேர் ஓரளவுஞ்சிக்கிறாங்க, கருத்து இல்லை சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிற நடுநிலையாக சொல்லாங்க பார்க்குறோம். அடுத்தான பார்த்தீங்கன்னா திமுக அரசின் செயல்பாடு அப்படி, டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி செயல்படுது மக்கள்கிட்ட கேள்வி எடுத்தோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் சூப்பரா இருக்குங்க, டிஎம்கே கவர்மெண்ட் தான் பெஸ்ட் கவர்மெண்ட் பாருங்க, 2.0 நீங்க பார்க்க போறீங்க பாருங்க அப்படின்னு ஒரு 19% பேரும், பரவாயில்லைங்க சொல்றதுக்கு இல்லைங்க ஒன்றும் விசேஷமா இல்லைங்க நார்மல் தாங்க எல்லாத்தையும் போலங்க அப்படின்னு ஒரு 40% பேரும், மோசமா இருக்கு அப்படின்னு 1% கூட 41% பேர் மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த எழுப்பக்கூடிய முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, திமுக அரசுடைய செயல்பாடு பார்த்தோம், அப்படியே அதே நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி அவங்களுடைய உண்மையிலே மனசில் நினைக்கிறது தான் சொல்றாங்க பார்க்கறதுக்கு. முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டோம். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 19% பல சொல்லியிருந்தாங்க, 22% கூட சொல்லியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டோட திரு ஸ்டாலினுக்கு 2% எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்கு பார்க்குறோம். சூப்பர் அப்படின்னு 21% மக்களும், மோசங்க முதலமைச்சர் செயல்பாடு ஒன்றுமே இல்லைங்க, என்னங்க எதையுமே கண்டுக்க மாட்டேன்றாரு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 38% பேர் மோசம் என்றும், பரவாயில்லைங்க சொல்றதுக்கு இல்லைங்க நல்லா தாங்க இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாரும் மாதிரி தாங்க இருக்கிறாரு, இவருக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு 41% பேரும் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அடுத்த நம்ம கேட்ட கேள்வி, முதலமைச்சர் கேட்டமே துணை முதலமைச்சர் கேட்காம இருக்க முடியுமா, அது வந்து அவருடைய செயல்பாடு எப்படின்னு கேட்கிறோம் மக்கள்கிட்ட. அவர் சூப்பர் அப்படின்னு உள்ளே கம்மியாக 17% மக்கள், திமுகவுக்கு 19%, முதலமைச்சருக்கு வந்து 21%, துணை முதலமைச்சருக்கு 17% அப்படின்னு பார்க்குறோம். சூப்பருங்க நல்லா இருக்காருங்க, இவர் தாங்க வந்து அடுத்த இந்த கட்சியவே காப்பாற்றி நிப்பாட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 17% மக்களும், பரவாயில்லைங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க, வாரிசு தாங்க இப்போ தானே வந்திருக்காரு அடுத்தது சரியாக வந்துருவாங்க அப்படின்னு ஒரு 39% பேரும், மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3வது கார்டில் அதிகமாக 44% பேர் மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம் நம்ம கருத்து கேட்டவர்கள்ட்ட. அடுத்தது திமுக அரசு மீதான எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள், குற்றச்சாட்டு கொஞ்சம் நெஞ்சமா, அது வந்து அண்ணாமலை அவர்கள் பறந்து பேசிட்டு இருக்காரு, திரு நயினானேன்னு சொல்லாரு, டெல்லியிலேருந்து பெரிய படையெடுப்பே நடக்குது. இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விடாம வந்து 234 தொகுதியில் 250 தொகுதியில் போய் பேசுறாரு, அப்படி ஒரு இடம் பாக்கியெல்லாம் போய் பேசுறாரு. அப்போ வந்து குற்றச்சாட்டா அடுக்குறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லைன்னு உண்மையிலே மக்கள் நினைக்கிறாங்க. கேட்டோம், மக்கள் சொல்றாங்க சுத்தமான பொய்ங்க, எதிர்க்கட்சிகள் வந்து மத்திய மாநில அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் பொய் அப்படின்னு உள்ளே கம்மியாக 14% மக்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த காலையில் 5 காலில் வந்து ரொம்ப கம்மியாக 14% மக்கள்லாம் சுத்தமாக போய்ங்க ஒன்றுமே உண்மை கிடையாதுங்க, எங்களுடைய கட்சி எங்களுடைய ஆட்சி சூப்பருங்க அப்படின்னு 14% மக்கள். ஓரளவு தான் உண்மை இருக்கு, நம்ம வந்து எதிர்க்கட்சி சொல்ற குற்றச்சாட்டு நம்ம இல்லைன்னு மறுத்த முடியாது, அதில் ஓரளவு உண்மை இருக்கவும் செய்யுது அப்படின்னு 34% மக்கள் சரியா தாங்க சொல்லியிருக்காங்க, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, வேற என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு இது வரைக்கும் வந்தாலே அதிகமாக 52% மக்கள் வந்து எதிர்க்கட்சிகள் மாநில அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியே உண்மை என்று 52% மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். அடுத்த நம்ம கேட்ட கேள்வி, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி, அந்த எதிர்க்கட்சிகள் வரிசையாக குற்றச்சாட்டாக வைக்கிறாங்களா, அதில் வந்து பிரைமா இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நம்ம எலெக்ஷனுடைய ஒரு மெயின் பாயிண்டாகவே இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் மெயின் பாயிண்டாக இருக்க போகிறதே சட்டம் ஒழுங்கை யார் காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவில் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார், ஒரு கட்சியுடைய மாவட்டத்தில் ஜெய்சிங் ஜெயக்குமார் கொல்லப்பட்டார் திருநெல்வேலியில், இப்படி பிரபலங்கள் உட்பட நிறைய வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு பல விஷயங்கள் வந்து இங்கே தான் வந்து பெருசாக விவாதிக்கப்படுது. ஸோ சட்டம் ஒழுங்கு தான் மெயின் பாயிண்டாக எலெக்ஷன் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி மக்கள்கிட்ட கேட்டோம், சூப்பராக இருக்குங்க, ஒரு குறை சொல்ல முடியாது, இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு நம்பர் வந்து வருது. ஸோ டிஎம்கேக்கு வாக்களிச்சவங்க கூட நம்ம பார்த்தா போன
நம்பர் 48% மக்கள், நாங்கள் வந்து 44% மக்கள் வந்து நம்ம சந்தித்த மக்களில் டிஎம்கே வாக்களிச்சுன்னு சொன்னாங்க. அவர்களில் கூட வெறும் 11% மக்கள் தான் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, மிடிலாக இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லதும் சொல்ல முடியல, பொல்லும் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு 34% பேர் ஆமாங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு 55% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். உள்ளே அதிகமாக இது வரைக்கும் நான் பார்த்த காட்டிலே அதிகமாக 55% மக்கள் சட்டம் ஒழுங்கு ஏன் ஒரு பிரதானமான பிரச்சனையாக மக்களால் எதிர்க்கட்சிகளால் கொண்டு செல்லப்படுதுன்னு அதுக்கு இதான் காரணம், சட்டம் ஒழுங்கு மோசம் என்று 55% மக்கள் சொல்லியிருக்கேன் நான் பார்க்குறோம். அடுத்தாவது திமுக அரசுக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஆளுக்கு ஒரு மார்க் போகிறதான ட்ரெண்ட். இப்போ வந்து எது கேட்டாலும் வந்து எவ்வளோ மார்க் போடுவோம், பாஸ் மார்க், ஃபெயில் மார்க், முட்டை மார்க் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ திமுக அரசுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம். நாங்கள் 10க்கு 10 கொடுப்போங்க, பியூட்டிஃபுல்லுங்க, நான் சென்டம்ங்க, தலைவர் வந்து கொடுத்த வாக்கு அத்தனை நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு ஒரு 13% மக்கள் வந்து 10க்கு 10 கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 0 தான் கொடுப்பேன், ஒன்று முட்டை மார்க் தான். இந்த எப்படிங்க நீங்கள் என்கிட்ட மார்க் கேட்க போச்சு, மார்க்கே கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு 29% பேரும் இடைப்பட்ட நம்பர் நாங்கள் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் நாங்கள் வேறு ஏதாவது நம்பர் கொடுப்போம், ஆளுக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு ஒரு 58% பேர் சொல்லியிருக்க பார்க்குறோம். ஸோ மிடிலாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அடுத்த நம்ம கேட்ட கேள்வி, திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம். ஸோ ஊழல் இருக்குதான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஊழல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஆளுங்கட்சி வந்து ஊழலே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கலைஞர் ஒருக்க சொன்னார், ஊழல்னா நெருப்பு அப்படின்னு அவர் வந்து அவருடைய உதவியாளர் வந்து அவர் சொன்னார். அந்த மாதிரி வந்து ஊழல்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிற ஒரு பிரதான விவாதம் வரும்போது மக்கள் என்ன சொன்னாங்க, ஊழல்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு. இது வரைக்கும் உள்ள சட்டம் ஒழுங்கோட இன்னும் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லைன்னா எப்படிங்க சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்போ கூட அடம் பிடிச்சி ஒரு 9% பேர் வந்து இல்லைங்க ஊழல் இல்லவே இல்லைங்க, எங்களை பார்த்து நீங்கள் ஊழல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 9% பேர் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆட்சியும் போல தான் இருக்குது, இங்கே மட்டும் புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு 42% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஊழல் இருக்கத்தான் செய்து மறுப்பதற்கு இல்லை என்று 49% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம கேட்ட கேள்வி, சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது? எதிர்க்கட்சிகள் நிறையா இருக்குது. அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. இதில் சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி எது? தாவேகா வேறு புதுசாக வந்திருக்கு, அண்ணன் நாம் தமிழர் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து இருந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன கணக்கு, யார் வந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுறான்னு கேட்டோம். இதில் வந்து திமுக உட்பட அத்தனை வாக்களிப்பாங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சிறப்பான எதிர்க்கட்சியாக அதிமுக தான் செயல்படுது அப்படின்னு 63% மக்களும், தாவேகா செயல்படுது அப்படின்னு ஒரு 19% மக்களும், திரு விஜயோடைய கட்சி, நாம் தமிழர் செயல்படுதுன்னு ஒரு 11% மக்களும், பிற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17% மக்கள் சொல்லியிருக்க. ஸோ உள்ளே சிறப்பான எதிர்க்கட்சி எதுன்னு கேட்டால் அதிமுக தான் அப்படின்னு ஒரு 63% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். இதில் வந்து திமுக காரங்களும் சேர்ந்து அதான் அவங்க சொன்ன கருத்தை பார்க்கணும். என்ன ஏடிஎம்கே இல்லையே, சீமான் இல்லையே, சாரி இவர் திருமாவளவன் இல்லையா நீங்கள் தேடக்கூடாதுக்காக சொல்ல வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் யார்? எதிர்க்கட்சி எதுன்னு பார்த்தோமா, எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்டோம். சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா திமுக உட்பட அத்தனை பேருமே சொன்னதில் பார்த்தீங்கன்னா 61% மக்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னும், திரு விஜய் தான் சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர் 20% மக்களும், சீமான் தான் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுறாருன்னு 12% மக்களும், பிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடாதா, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 7% பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக திமுகவினர் உள்பட அத்தனை பேருடைய கருத்தாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பாக செயல்படுவது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் 61% மக்கள் சொல்லியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் கருத்து கணிப்பு கேட்டதில்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா திரு விஜயோட அரசியல் புரட்சி புயல், புதிதாக வந்திருக்கக்கூடிய சுனாமி வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், அவர் வந்து எப்படி செயல்படுறாருன்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். நிறைய முறை கேட்ட கேள்வி தான். மக்கள் ஒரு முறை என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, ரொம்ப மோசமாக இருக்குங்க, இதுக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்க வேணாம், இதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்தார், பாதி நாள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டார், 18 கூட்டம் போட்டிருக்காரு, 28 கூட்டம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சன பார்வையோட 17% மக்கள் வந்து விஜயோடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட செயல்பாடு சூப்பருங்க, அவர் மாதிரி ஒன்று நாங்களாம் வந்து விஜய் ஓட்டு தலை, விஜய் ஓட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு போராடம் பூரா விசிரிச்சே போகக்கூடிய ஒரு 20% பேர் பார்க்குறோம். நம்ம வந்து இனிமேல் தான் தெரியும், இப்போதைக்கு சொல்லிக்கலாம் ரொம்ப நியூட்ரல் நடுநிலை, நாங்கள் வந்து யாரையும் எங்களால் சொல்ல முடியாது, அவர் நல்லா இருக்கலாம் நல்லா இல்லாமல் இருக்கலாம், எப்படி வரலாம் எனக்கு தெரியாதுங்க, போக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு 63% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, 2 திராவிட கட்சிகளும் ஒரே மாதிரி தான் என்ற சீமானின் விமர்சனம். திரு சீமான் வந்து போராட்டத்தில் போகிற சொல்றாரு, டிஎம்கே வேண்டாங்க ஏடிஎம்கே வேண்டாங்க, 2 ஒரே மாதிரி தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட. மக்கள் பதிச்சிருக்காங்க, திமுக தான் நல்ல கட்சி, அவர் எப்படிங்க எங்களை பார்த்து சொல்லுவார் டிஎம்கே எவ்வளோ நல்ல கட்சி தெரியுமா அப்படின்னு ஒரு 21% மக்களும், அதிமுக தான் நல்ல கட்சி அப்படின்னு ஒரு 25% மக்களும், சரியானதான் 2 கட்சி சுமார் அப்படிங்கிறது, 2 கட்சி மோசம், 2 கட்சியும் ஒரே மாதிரி தான், காமராஜர் சொன்னாரே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு, அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு 54% மக்கள் வந்து இந்த 2 கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சீமானுடைய கருத்து சரி அப்படிங்கிற சென்ஸில் 54% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். திமுகவுக்கும் யாருக்குமான போட்டி, முந்தைய கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 2 கட்சிகளும் ஒரே மாதிரிக்கான அந்த ஒரு மாற்று சிந்தனை தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்குதா, 2 திராவிட கட்சிகளுமான மாற்று தேவை இருக்காங்கிறதுக்கான ஒரு பதில் தான் அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன் வந்து புதிய கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான மார்க்கை பெறுது, ஏன் வந்து புதிய ஆட்களை தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வந்து போன பதில் கிடைச்சுன்னு பார்க்குறோம். ஸோ திமுகவுக்கும் யாருக்குமான போட்டி இந்த தேர்தல், இதுவுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான எதிர்க்கட்சி எது, சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். அது வந்து திமுகவினர் உட்பட யாருடைய மனசில் யார் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி அப்படின்னு 6% மக்கள்,
இது வந்து அவர் தாங்க போட்டி கொடுத்தா சீமான் மட்டும் தாங்க டஃப் கொடுக்குறாரு, அதனால் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு ஒரு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இது வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், எங்கள் தலை வந்து சொன்னது, எங்கள் தளபதி சொன்னது ரொம்ப சரிதான் அப்படின்னு ஒரு 26% மக்கள் வந்து இது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இது வந்து அதிமுகவுக்குமான போட்டி தான், அதிமுக வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு 68% மக்கள் சொல்றாங்க. இதில் நீங்கள் திரும்ப கவனிக்கணும், திமுகவினர் உட்பட திமுகங்கிற ஒரு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா திமுகவினரே கூட யார் கூட உங்களுக்கு போட்டி நினைக்குன்னு சொல்லும்போது அவங்க கூட மனசில் ஒன்று இருக்கலாம், நாம் தமிழர் கூட எங்களை போட்டின்னு சொல்லாதீங்க, நாங்களாம் அப்படிலாம் ஒத்துவர முடியாது, நாங்களாம் நாம் தமிழர், நாங்களும் சீமான், நாங்களும் ஒன்றாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் 6% மக்கள் நாங்களும் வந்து விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லாங்க, உதயநிதியோட கம்பேர் பண்ணீங்க, தளபதி கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஆட்சியோட கம்பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 26% பேர் அந்த பக்கம் தாவேக்கா தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லைங்க எங்களுக்கும் ஏடிஎம்கே தாங்க போட்டி, நாங்கள் பரவாயில்ல ஏடிஎம்கேவும் நாங்கள் போட்டி எடுத்துக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு திமுகவினர் உட்பட அத்தனை சொல்லும்படியாக ஒரு 68% மக்கள் வந்து இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற. ஸோ இந்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறது உண்மையா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டபோது இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு 68% மக்கள் சொல்லியிருக்கேன் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி, யாருடைய பிரச்சாரம் ஏற்கும்படியாக இருக்கிறது? களத்தில் போய் பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சாரம். முதல்ல வந்து இந்தி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி ஒரு பின்மை ஏற்படுச்சு. அப்புறம் என்டிஏ வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு, ஸ்லோவாக இருக்குது, வேறு ஆளே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவேக்கால வந்து திரு விஜய் அவர்கள் எங்கே போனாலும் ஒரே கூட்டம் கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் வாங்க, பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. சீமான் கேட்கவே வேண்டாம், ஒரு டெம்போ டிராவலில் ஏறி பேசினா கூட வந்து அவரே சொன்ன போல தொண்டை தண்ணி வத்த கத்தி பிரச்சாரம் பண்ணி ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லக்கூடியவராக. ஸோ பிரச்சாரத்தில் மக்களை ஈர்த்தது யாருடைய பிரச்சாரம் இருக்க முடியாது, அது டிஎம்கே உட்பட எல்லாத்தையுமே கேட்டிருந்தோம். அப்போ வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சீமானுடைய பிரச்சாரம் தாங்க சூப்பர், பிரச்சாரம்னா சீமான் பிரச்சாரம் ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கலுங்க அப்படின்னு ஒரு 12% மக்கள், உள்ளே அதிகமான வாக்கு வந்து இந்த முறை சீமானுக்கு தான் கிடைச்சிருக்க பார்க்குறோம். 12% மக்கள் வந்து சீமானுடைய பிரச்சாரம் தாங்க பிரச்சாரம் மாதிரி இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க விஜய் தாங்க 4 நாள் வந்தால் நறுக்கணும், சும்மா வள கலகலாம் பேசிட்டே இருக்க விஷயம் கிடையாது, 4 நாள் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அப்படின்னு அவருடைய பிரச்சாரம் தாங்க எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்களே தாய்மார்களே பேரன்பு மிக்கான்களே அப்படிலாம் கிடையாதுங்க. நேராக வந்தோமா தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசணுமா, வேலூர் கூட்டத்தில் மறந்த கூட தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசணுமா, நீட்டா பேசிட்டு இருக்காங்க, ஸ்மார்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 22% மக்கள் வந்து விஜய் பிரச்சாரம் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பிரச்சாரம் தாங்க நல்லா இருக்கு, அமெரிக்கா இருக்காரு, நாங்கள் யாருக்கும் ஏற்க மாட்டோம், பணம் காட்டுறீன்னு பழைய விஷயங்கள் வரைக்கும் புது விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டியா பேசுறாரு, பல விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு 31% மக்கள் வந்து திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரம் தான் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திரு எடப்பாடியோட பிரச்சாரம் ஏற்க முடியாதுன்னு 35% மக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து புதுசாக வந்து பயங்கரமாக இறங்கி அடித்து தாக்குதல் பண்ணிலாம் பண்ணுறாரு, முன்னாடி வந்து அப்படியே போயிட்டு இருப்பார், ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது விஷயங்களை வந்து கலந்துட்டு தொகுதி போட்டு அடி நொறுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவருடைய பிரச்சாரம் ட்ரெண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நல்லா இருக்குன்னு ஒரு 35% மக்கள் சொல்லியிருக்காரு பார்க்குறோம். அடுத்த நம்ம எழுப்பிய கேள்வி, வாக்குறுதியை நிறைவேற்றியது எந்த கட்சி நீங்கள் நம்புறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன கார்டு இந்த கார்டு எல்லாமே அப்படின்னா நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிறத வேற மாதிரி கேட்குறது தான், இதுதான் அதோட ஐடியா. அப்போ வேற மாதிரி கேட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா பார்த்தா தான் நம்ம வந்து அந்த சிஃபாலஜிக்கெலாம் பின்னாடி எடுப்போம் அப்படிங்கிறக்காக. அப்போ நம்ம வந்து யாரை நீங்கள் நம்புறீங்க, யாருடைய பிரச்சாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அதில் கூட கொஞ்சம் நியூட்ரலாக சொல்லலாம். நம்ம வந்து நான் வந்து ஓட்டு போடுறது ஒரு டிஎம்கே ஓட்டு போடுவேன், ஆனால் பிரச்சாரம்னா சீமான் தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மாறலாம். அடுத்தா நமக்கு யாரை நீங்கள் நம்புறீங்க, யார் வாக்குறுதி கொடுத்தா நம்பலாம், தேர்தல் வாக்குறுதி எல்லாரும் கொடுக்குறாங்க, யார் கொடுக்குற வாக்குறுதி நம்புவீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்குறோம். ஒரு மூடு அறிஞ்சுக்கிறதுக்காக மூடு மேப்பிங் சொல்லுவோம், அது வந்து நாம் தமிழருடைய வாக்குறுதி தாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே கம்மியாக 6% போயிருக்கு. போன முறை பார்த்தீங்கன்னா யாருடைய பிரச்சாரம் ஈடுபடுது அப்படின்னா 12% இருக்கும். இப்போ யாருடைய தேர்தல் வாக்குறுதினா 6% குறைஞ்சிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் நாம் தமிழர் தேர்தல் வாக்கு தான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். ஆனால் வந்து யாருடைய வாக்குறுதியை நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்கும்போது யார் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுங்கிற கேள்வி வந்தது. அப்போ யார் ஆட்சிக்கு வருவாருங்கிற விஷயமும் சேர்ந்து வருது. அதனால உள்ளே கம்மியாக போர் பர்ஃபார்மன்ஸ் 6% மக்கள் தான் நாம் தமிழருடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்த பார்த்து தாவேக்கா நம்புங்க, எங்கள் தலைவர் சொல்லிட்டாருன்னு இனி நம்பி வாக்களிங்க, ஒரே ஒரு முறை வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருல, ஒரே ஒரு முறை வாக்களிச்சோன்னா செஞ்சிருவாருங்க அப்படின்னு ஒரு 17% மக்கள் நம்புறாங்க அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றுவார்னு. திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்னு 35% மக்கள் நம்புறாங்க. திமுக வந்து சொன்னா செய்வதைத்தான் சொல்லுவோம், சொல்வதைத்தான் செய்வோம் அப்படின்னு தலைவர் சொன்னதை நம்ம அப்படியே நம்புறாங்க. 35% மக்கள் சொல்றது வந்து நாங்கள் திமுக ஆட்சியை நம்புகிறோம், திமுக வாக்குறுதி கொடுத்து செய்யும் நம்புறோம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நான் பார்க்குறோம் 42% மக்கள் நாங்கள் வந்து அதிமுக கொடுக்குற ஆட்சி தான், ஏடிஎம் ஆட்சியில் வந்து சொன்னது மட்டும் இல்லைங்க சொல்லாதையும் செய்வாங்க. அது வந்து அம்மா காலமோ தலைவர் காலமோ இப்போ இருக்கக்கூடிய வந்து எடப்பாடியார் காலமோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னால் செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு 42% மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக மேலே. அடுத்தா உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார், நைஸாக அப்படியே அந்த மெயின் பாயிண்ட் வரும். நம்ம அப்போ சிஎம் கேண்டிடேட்டில் உங்களுக்கு பிடிச்ச சிஎம் கேண்டிடேட் யாருங்க? நம்ம வந்து கட்சி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பூத் ஏஜென்ட் வரைக்கும் நிற்கிறாங்க, கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் தூக்கி பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஓகேங்க. முதல்வர் வேட்பாளர் சிஎம் கேண்டிடேட் உங்களுக்கு யாருங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் பிறர் நாங்கள் வந்து எல்லாருமே நான் அவரை சொல்லி இவரை சொல்லி பல பேரை சொன்னது வந்து ஒரு 3% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சீமானை தான் முதல்வர் வேட்பாளர் அந்த சீட்டில் உட்கார வைக்க வேண்டியது வந்து நான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்னு சீமான் தான் சொல்கிறாரு. அதனால் அடுத்த தலைமுறை எட்டி பார்த்தா ஒரு 8% பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
சீமானுக்கு தான் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு 8 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தாங்க விஜய் தாங்க முதலமைச்சர் கேண்டிடேட் யாரும் உட்கார முடியும், நாங்கள் எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம், அவர் அந்த சேர்ல உட்கார்ந்தாங்க சேர்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22% மக்கள் வந்து விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சரியான தகுதி வாய்ந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் கேண்டிடேட் 31% மக்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்னா அது வந்து ஸ்டாலின் தாங்க, மற்றெல்லாம் இப்போ வந்தவங்க அப்புறம் வந்தவங்க எதேச்சியா வந்தவங்க, ஆனால் அந்த சீட்டுக்கு வருவார்னு எதிர்பார்த்து வந்தது வந்து ரொம்ப நாள் காத்திருந்து வந்தது திரு ஸ்டாலின் தான். அதனால 31% மக்கள் வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க திரு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட் நல்ல சாய்ஸ் அப்படின்னு ஒரு 5% கூடுதலாக 36% மக்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு அதிமுக உட்பட பலர் வந்து 36% மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது 4 முனையில் எது பலமானது, ஒரு 4 முனை போட்டி, ஒரு 7 முனை போட்டி ஆக்சுவலாக சொல்லணும். ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஒரு பக்கம் பண்ருட்டி வேல்முருகன், ஒரு பக்கம் வந்து சின்னமாண்டு டாக்டர் ஐயா, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திமுகன்னு மொத்தம் 7 அணி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் 4 முனைன்னு பாரபட்சமாக போட்டிருக்காங்க. ஒரு கடுமையான போட்டி வச்சுன்னா இந்த 4 முனையில் எதுங்க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திரு சீமான் கூட சேர்த்துட்டு 4 முனையில் எது பலமானது கேட்டோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தாங்க பலமானது. நாங்கள் வந்து சின்ன கட்சியாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது பாருங்க, நாங்கள் எப்படி நாங்கள் வந்து பயங்கரமாக டைம் பாம் மாதிரி எப்படி வெடிக்கிறோம் பாருங்க, வெடிக்க வேண்டிய நேரத்தை எப்படி வெடிக்கிறோம் பாருங்கன்னு ஒரு 5% மக்கள் உள்ளே பலமான அணி, பலமான கட்சி, பலமான கூட்டணி, பலமான வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சி வந்து நாம் தமிழர் தான் ஒரு 5% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அடுத்த வந்து தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி நாம சந்திச்சதில் 19% மக்கள் வந்து தாவேக்கா தாங்க 4 முனை போட்டியிலே பலமான போட்டி ஏற்படுத்த போது அவங்க தான் பாருங்க ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணி அப்படியே லெஃப்ட்ல போட்டு ரைட்ல போட்டு எப்படி இண்டிகேட்டர் போட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு 19% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுக கூட்டணி தான் பலமா இருக்குது, கூட்டணினா அவங்க தாங்க அதில் வந்து குழப்பம் 4 முனை போட்டியில் ஏடிஎம்கே தாங்க சூப்பர்னு 37% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். இல்லைங்க திமுக கூட்டணி தாங்க பலமா இருக்கு, 4 முனையில் வந்து பலமான அணின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். பாருங்க தேமுதிக உட்பட எவ்வளவு பேர் உள்ள சேர்த்து வச்சிருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, ஒன்று தியாக சிம்மல்ல வந்து ஒருத்தர் பாக்கி கிடையாது, எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு 39% மக்கள் வந்து திமுக கூட்டணி தான் பலமான கூட்டணிங்கிற கதை சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நியூட்ரலா சொல்லியிருக்காங்க பாருங்க மக்கள். அடுத்த பார்க்க வேண்டியது இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார், அடுத்த கேள்வி நைஸ் அப்படின்னு நகரம். நம்ம முக்கியமான கேள்விக்கு முந்தின கேள்விக்கு நகரம். இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் ஜெயிப்பாங்க, இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்கிற தனி கேள்வி, யார் ஜெயிப்பாங்கிறது ஒப்பீனியன் கேட்குது. அதுல மூலமா நம்ம வந்து கேட்டு போட்டு வாங்குறதா கேட்டு வாங்குறது வேற ஒண்ணுமே இல்லை. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொன்னாங்க நாம் தமிழர் தான் வெற்றி பெறணும். கடந்த ஸ்காட்ல சொன்ன மாதிரி அப்படியே வந்து 5% மக்கள் வந்து நாம் தமிழர் தாங்க வெற்றி பெறப்போது இந்த தேர்தலையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் வெற்றி பெறப்போதுன்னு 20% மக்கள் கான்ஸ்டன்டா ஒரு நம்பர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. நீ பார்ப்பீங்க எந்த அணி பலமா இருக்குன்னு சொல்றாங்க, எந்த பிரச்சாரம் நம்ப முடியா இருக்குன்னு சொல்றாங்க, யார் தேர்வாக்கு நிறைவேற்ற சொல்றாங்க. ஒரு 20% மக்கள் வந்து ஸ்ட்ராங் அந்த பக்கம் அப்படியே போய் நான் வந்து எதை கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்லுவேன். ஆனால் யார் ஜெயிப்பான்னு கேட்டால் படக்கு விஜய் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு 20% மக்கள் அந்த பக்கம் நிற்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தல் இருந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்துக்கு. அடுத்ததாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு 36% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த முறை தேர்தல் நடந்துச்சுன்னா இப்போ நடந்துச்சுன்னா 39% மக்கள் ஒரு 3% மட்டும் கூட ஏடிஎம்கே அணி வந்தால் வெற்றி பெறும். இந்த தேர்தல் இருந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கருத்து மக்களுடைய ஒப்பீனியன், யார் வெற்றி பெறுவாருங்கிற அவருடைய வாக்குல அவங்களுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 39% மக்கள், ஒரு 3% மக்கள் திமுக கூடுதலாக 36 திமுக கூட்டணி, 39 அதிமுக கூட்டணி, 3% மக்கள் அதிமுக கூட்டணி தான் இன்று தேர்தல் நடந்தால் வெற்றி பெறும் அப்படின்னு நம்முடைய கருத்து கணிப்பில் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதம் இப்போ 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 228 தொகுதி முழுசா நம்ம போயிருக்கிறோம். அதுல வந்து நம்ம பெருசா பெஞ்ச் மார்க்கா சொல்ல முடியும், கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 118 தொகுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஒரு சரிபாதிங்க வச்சுக்கோங்களேன், 234 சரிபாதி 118 தொகுதியாவது வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பெனட்ரேஷன் கொடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படிதான் அதில் வந்து 25,000 பேர் நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து நம்ம முக்கியமான இன்னைக்கு வந்து கேட்கப்பட வேண்டிய எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்டோம், இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. அதில் பதில் சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு இவருக்கு யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லா கருத்தும் சேர்ந்து ஒரு 2% பேர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் தான் எங்களுடைய வாக்களிக்க போகிறோம். இந்த முறை நாங்கள் கடந்த முறை நாம் தமிழர் தான் வாக்களிச்சோம், இந்த முறை வாக்களிக்கணும்னு அதே 7 மக்கள். நம்ம கடந்த முறை நீ யாருக்கு வாக்களிச்சு கேட்டபோது அவங்க 7 தான் சொன்னாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அதே 7 தான். அந்த 7 வந்து நாம் தமிழர் வாக்கு அப்படியே இருக்குது, பிரிஞ்சு போயிடுச்சு, விஜய் உடச்சிருவாரு பிரிச்சுருவாருன்னு சொல்லும்போது அவருடைய வாக்குகளை தக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. 7% மக்கள் வந்து நாம் தமிழர் தான் வாக்களிப்போம், இன்று தேர்தல் இருந்தால் என்னுடைய வாக்கு நாம் தமிழருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். 7% பேர் தாவேக்காவுக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு இதுவரைக்கும் நாம் வச்ச சர்வேயிலே ரொம்ப அதிகமான நம்பர் நம்ம பார்த்தோம். 18 இருந்துச்சு, 20 இருந்துச்சு, 22 இருந்துச்சு, மாறி மாறி இருந்துச்சு. பட் 20 வந்து சஸ்டைம்லாம் வந்துச்சு. இதுவரைக்கும் வந்தாலே ஒரு அதிகபட்சம் நம்பராக 23% வந்து தாவேக்காவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, தாவேக்காவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு நாம சந்திச்ச 25,690 பேரில் 23% பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தால் எங்களுடைய வாக்கு அப்படின்னு ஏப்ரல் மாதம் 13 17 வரைக்கும் நடத்தப்பட்ட சர்வேல பதில் சொல்லியிருக்காங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு ஓட்டு அப்படின்னு 32% மக்கள் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு 32% மக்கள் நாம் சந்திச்சதில் 25,000 பேரில் வந்து சொன்னது வந்து திமுக கூட்டணி தான் வாக்களிக்க போகிறோம் 32% மக்கள்.
அதோட ஒரு 4% கூடுதலாக, போன முறை கார்டில் பார்த்தா 3% கூடுதலாக இருந்துச்சு, இந்த முறை 4% பார்க்குறோம். ஒரு 4% போன சர்வேலையுமே ஒரு 3% டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கே வந்து டிஎம்கே அலைன்ஸோட 3% இருந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸோட ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு 4% லீடு எடுக்க பார்க்குறோம். திமுக கூட்டணியை விட நாங்கள் அதிமுக கூட்டணி தான் இன்று தேர்ந்தால் வாக்களிப்போம் என்று 36% மக்கள் தங்களுடைய வாக்களை பதிவு செய்யறாங்க பார்க்குறோம். டோட்டலாக ஒரு முக்கியமான ஃபைனலான கேள்வி, இன்று தேர்தல் நடந்தால் உங்களுடைய வாக்கு யாருக்கு? 36% அதிமுக கூட்டணிக்கு, 32% திமுக கூட்டணிக்கு, தாவேகாக்கு 23%, நாம் தமிழருக்கு 7%, பிற கட்சிகளுக்கு வந்து 2% அப்படிங்கிற பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக நாம் நடத்தின இந்த சர்வே முடிவுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருமா அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் உத்தரவாதமாக ஜெயிச்சிருவாங்களா, நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணீங்களா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாதுன்னு பார்க்குறோம். இது ஏற்கனவே தொகுதி வாரியாக சொன்ன விஷயங்கள தொகுதி வாரியாக தனியாக நம்ம வந்து அனலிசிஸ் அப்படிங்கிற நம்ம ஒன்று போட்டு தான் பார்க்குறோம். ஸோ எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்திங்க பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி வெல்லக்கூடிய தொகுதிகள் 103, அதிமுக கூட்டணி வெல்லக்கூடிய தொகுதிகள் 102, கடுமையான போட்டி ஏற்படுத்துவது ஒரு 29 தொகுதி நம்ம போட்டிருந்தோம். இதான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து அனலிசிஸாக அலசலாக போட்டிருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம், உங்களுக்கு இதற்கு முந்தின சர்வேல ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து ஒரு 3% கூட இருந்துச்சு. இப்பயும் பார்க்குறோம் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து ஒரு 4% கூட இருக்குது. அப்போ வந்து ஒரு டைட் காரணங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நம்ம வந்து 3% to 5% எப்பயுமே வந்து ஸ்விங் மார்ஜின் இருக்கும். அதுதான் வந்து தேர்தல் ரிசல்ட்டாக 2011 அப்படி தான் இருந்துச்சு, 2014 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ முடிவுகளுக்கான வித்தியாசமே அதிமுக கூட்டி திமுக வித்தியாசமே ஒரு 3% தான் இருக்குது. ஸோ இந்த முறை இந்த ரிசல்ட்டை பார்த்த பிறகு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்ன, ஒரு முறைக்கு 2 முறை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம முதல் முறையாக தாவேகாக்கு வந்து ஒரு 20% வாக்கு வந்தபோது நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணேன் ஆனர்லி. என்னென்ன வந்து நான் 6 to 10 தான் ஒரு நினைக்கிறேன், 10க்கு மேலே போக நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ 20% வந்துச்சு. அடுத்த சர்வே நமக்கு வந்து 20% வந்து நான் 2 கையும் தூக்கிட்டேன். நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம வந்து என்ன சர்வே வந்திருக்கோ அதை நம்ம அப்படியே மேனிபுலேட் பண்ணாமல், ஒமிட் பண்ணாமல், டெலிட் பண்ணாமல், ஆட் பண்ணாமல் நம்ம என்ன இருக்கோ நம்ம அப்படியே போடுறோம். அப்படி வரும்போது நமக்கு வந்து 2வது முறை 20% வந்தபோது நம்ம வந்து தாவேகாக்கு 20% வாக்குகள் வாய்ப்பு இருக்குங்கன்னா நம்ம முழுமையாக நம்பினோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா 4வது 5வது முறையாக கான்ஸ்டன்டாக பார்த்தீங்கன்னா 23% உள்ள அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சர்வேக்கு 2 சர்வே, போன முறை ஏடிஎம்கே அட்வான்டேஜ் வந்தபோது நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. உண்மையிலே ஏடிஎம்கே அட்வான்டேஜ் தானே, நமக்கு ஏதாவது லீனிங் இருக்குதா, நம்ம ஏதாவது கண்ணை மூடிட்டு நம்ம ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுறோமா, நம்ம வந்து செவலஜில் உட்காந்து போட்டு பார்த்தபோது ரொம்ப தெளிவாக பல இதில் கிராஸ் செக் வரைக்கும் பண்ணி பார்த்தபோது குழப்பம் இல்லாமல் கடந்த சர்வேல நமக்கு வந்து 3% அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கே கிடைச்சு. இந்த முறை திரும்ப போட்டு பார்த்து சாம்பிளின் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் மேலே ஏற்றி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு 4% வந்து ஏடிஎம்கே தான் அட்வான்டேஜ் எடுக்குன்னு பார்க்குறோம். ஸோ கேரண்டியாக ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமா, கேரண்டியாக டிஎம்கே தோற்றுருமா அப்படின்னா நம்மளால் என்ன ஒன்று சொல்ல முடியும், நம்மளால் ஒரு ப்ராமிஸாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 2021 தேர்தலில் பெற்றதை விட திமுக கூட்டணி குறைவான தொகுதிகளை பெறும். 2021 பெற்றதை விட குறைவான தொகுதிகளை திமுக கூட்டணி பெறும். 2021 தேர்தல் பெற்றதை விட அதிகமான சீட்டை வந்து ஏடிஎம்கே கூட்டணி பெறும். அவ்வளவுதான். ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸ் வில் சர்பாஸ் தேர் ஓன் டேலி ஆஃப் 2021. டிஎம்கே அலையன்ஸ் வில் சர்பாஸ் டிஎம்கே அலையன்ஸ் வில் டிக்ளைன் தேன் தேர் 2021 எலெக்ஷன். நம்ம 2020 அவர்கள் பெற்ற தொகுதிகளை விட குறைவாக அலையன்ஸா இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு போயிருமா. ஸோ இவங்க டிஎம்கே கீழே போயிடுவாங்க, ஏடிஎம்கே மேலே போயிடுவாங்க. அங்கே தான் வந்து ஒரு 29-30 தொகுதிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல திரு விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர் வந்து எங்கே அவர் டேமேஜ் பண்ணுறாருங்கிறது அது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது. ப்ளஸ் களப்பணி இன்னைக்கு ராத்திரிலேருந்தே உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் நிறைய இடத்துல வந்துடும் பல வீடுகளில். அது வந்து 1000, 2000, 3000 சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒன்றுமே கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம வந்து வாங்காதீங்கன்னு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை, நான் வாங்குறது இல்லை, நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வாங்க வேண்டாம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். பட் வந்து காமன் மேன் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. தம்பி நீ மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா, உனக்கு வேறு ஏதாவது வருமானம் வரும், எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு மனசாட்சிக்கு யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் வாக்களிங்கன்னு சொல்லுவோம். யார் முதலமைச்சராக இருக்கணும், யார் முதலமைச்சராக தொடரணும், யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, இந்த முக்கியமான கேள்வி. முதலமைச்சர் இருக்கலாமா, தொடரலாமா, திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா, இந்த அடிப்படையான கேள்விக்கு தான் நம்ம பதில் தரணும். அப்போ வந்து இவங்க போனால் யார் வருவா, யார் வந்தால் நல்லா இருக்கும், இந்த கேள்விக்கு நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட் மனசில் வச்சு வாக்குல சரியா இருக்கும். லோக்கல் கேண்டிடேட்டில் சில சமயம் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதை தாண்டி யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னா எந்த கட்சி, யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னா யார் முதலமைச்சர், அதை மனசில் வச்சு வாக்களிங்கிற கேட்குறோம். நிறைய முயற்சி பண்ணோம், சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து பார்க்குறோம். 2026 மே மாதம் 4ஆம் தேதி நீங்கள் வந்து ஏப்ரல் 23 வாக்களிச்சுட்டு வந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நாம் சரியாக தான் கணிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்குறோம். கட்சிகளை சரியாக கவனிப்பதோ நம்முடைய வேலை இல்லை, மக்களை சரியாக கணிக்கணும் தான் நம்முடைய ஆசை. ஸோ உங்களை நாம் சரியாக கணிச்சிருக்குமா அப்படிங்கிற பார்க்குறக்கான முயற்சி தான். ஏடிஎம்கே ஜெயிக்குது, டிஎம்கே ஜெயிக்குது, நமக்கு அது ஒரு மேட்டர் இல்லை. மக்களோட சரியான தொடர்பு நம்ம இருக்குமா, மக்களை சரியாக பார்க்குறோமா அப்படிங்கிற முயற்சி தான். ஸோ அந்த முயற்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எடுத்துருக்கோம். ரிசல்ட் என்னவா இருக்குது உங்களை போலவே ஆவலாக நானும் பார்க்க காத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி.